தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். வெற்றி வெற்றி வரலாற்று சாதனை படிச்சிட்டோம். வரலாற்று சாதனை ஆமாப்பா, சாதனை படிச்சீங்க. அச்சீவ்மெண்ட்ப்பா, இது வரைக்கும் இல்லாத ஒரு கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி இந்த வருஷம் நம்ம அச்சீவ் பண்ணியாச்சுப்பா. எது இந்த சாலை விபத்தே இல்லாத தமிழ்நாடு உருவாக்க போறோம்னு சொன்னீங்களா? அதுவா? அது இல்லப்பா. அது இல்லாட்ட அப்புறம் வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை இல்லாத கற்பழிப்பு இல்லாத ஒரு சமூகத்தை வந்து உருவாக்க போறோம்னு சொன்னீங்களா? அதுவா? அது இல்லப்பா. வேற எதுக்குன்னு தீர்வு காண்டீங்க? எப்பா இதுக்கு இல்லாமப்பா நம்ம ஆட்சிக்கு வந்தோம். நம்மளோட இலக்கே வேறப்போ. அந்த நீட் தேர்வு ரத்து, வேங்கை வேலு, அதுக்கப்புறம் பரந்தூர் விமான நிலையம், 8 வழிச்சாலை, மீத்தேன் திட்டத்துக்கு தீர்வு காண்டீங்க. அதை பத்திலாம் பேசாதப்பா, அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி போடுப்பா. அதுலப்பா அதுல எவ்வளவு வசூலு? 725 கோடி. 725 கோடி. முதல் அஞ்சல் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க தமிழர்களோட பண்டிகையான பொங்கல் வந்து சீரும் சிறப்பும் வந்து கொண்டாடப்பட்டுச்சு. உலகம் முழுக்க வந்து தமிழ்நாட்டில் இருந்து ஜல்லிக்கட்டெல்லாம் வந்து பார்த்தாங்க. ஜல்லிக்கட்டு புகழ் வந்து உலகம் முழுக்க பேசினுச்சு. அதே மாதிரி இன்னொரு புகழ் வந்து பேசியிருக்கு. தமிழ்நாடு அரசோட புகழை வந்து உலக அளவுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டோட வருமானத்தை வந்து தலைக்கு மேலே தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க நம்மளோட குடிமகன்கள். சுமார் 725 கோடி ரூபாய்க்கு வந்து சரக்கு வந்து விற்பனையாக இருக்கு. ஆமாங்க, சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 678 கோடி தான் வந்து விற்பனை ஆனிச்சு. ஆனால் இந்த ஆண்டு அதோட 47 கோடி ரூபாய் சேர்ந்து 725 கோடிங்கிறது வசூலாக இருக்குது. இது வந்து ஒரு ஆண்டுகளுக்கு கிடையாதுங்க. இந்த பொங்கல் பண்டிகையில மட்டுங்க மினிமம் ஒரு நாளைக்கு 120 கோடி வந்து வசூலாகும். அதே வந்து ஏதாச்சும் ஹாலிடே, ஏதாச்சும் ஃபங்க்ஷன் டைம் அப்படின்னா பாத்தீங்கன்னா 240 கோடி 200 கோடி இந்த வசூல் 50-100 கோடி போகும். ஆமா, ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா 725 கோடி வசூலா இருக்குது. எந்த அளவுக்கு குடிமகன்களை குடிக்க வச்சு இவங்க வந்து மது விற்பனை வந்து அதிகரிச்சுக்கிறான்னு பாருங்க. நாங்களே அங்க குடிக்க வைக்க அவங்க வாராங்க, வாங்கிட்டு போறாங்க, எங்க மேல பழிய போடுவாங்க. ஆமா, நீ எக்கடாச்சும் கெட்டு போ, நாடு நாசமா போனா எனக்கு என்ன, நான் வந்து கல்லா கட்டணும், நான் கஜானா வந்து நாங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இவங்க எதை பத்தியும் கவலைப்படாம இவங்களோட கஜானா மட்டும் ஃபுல் ஆகிறதுக்கான வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இதன் மூலமா வந்து நஷ்டமானது யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டு குடிமகன்கள் தாங்க. நம்மளுடைய குடிமகன்கள் இல்ல, குடிமகன் சொல்லக்கூடாது, மதுப்பிரியர்கள் வந்து கரெக்டா வந்து பொங்கலுக்கு முன்னாடி உள்ள 3 நாட்கள் வந்து சரியான வியாபாரத்தை வந்து அரசுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கு சராசரியா 120 கோடியில இருந்து 220 கோடி வரைக்கும் வந்து பொங்கலோட இந்த 3 நாட்கள் வந்து விற்பனையா இருக்கு. இந்த விற்பனை மூலமா வந்து தமிழ்நாடு அரசு வந்து நல்லா கல்லா கட்டியிருக்காங்க. எப்படிங்க வந்து இவ்வளவு கோடி வந்து விற்பனையாச்சு? நாங்க கோடி வந்து 600 கோடி தானே டார்கெட்டே வச்சோம். 600 கோடி டார்கெட் வச்சோம். ஆனா கூட வந்து 120 கோடி வந்து மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது குடிமக்கள் மதுப்பிரியர்கள் கொடுத்துருக்காங்கன்னு நாங்கள் வந்து ரொம்ப பெருமைப்படுறாங்க. எங்களுடைய ஆட்சியில் வந்து அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டுமே சொல்லி தான் நாங்கள் நினைச்சோம். அதே மாதிரி அவங்களும் சந்தோஷமாயிட்டாங்க. அவங்க மூலமா நாங்களும் சந்தோஷமாயிட்டோம். அதாவது இவங்களுடைய டார்கெட் 600 கோடி. எந்த ஒரு ப்ரொமோஷன் கிடையாது, எந்த ஒரு விளம்பரம் கிடையாது, எந்த நிறுவனமும் வந்து இதை வந்து விளம்பரப்படுத்துறது கிடையாது. ஆனால் வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் காரணம். யாரும் பார்த்தீங்கன்னா அவர் தான். அவர் யாருன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கூட 10 ரூபா வைப்பாரு, அப்புறம் 20 ரூபா வைப்பாரு, இவ்வளோ வியாபாரத்தையும் வந்து வைப்பாருங்க. இந்த ஒரு பக்கம் வந்து இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி வந்து 20 நாட்கள் வந்து சென்னையில் வந்து புத்தக கண்காட்சி நடந்துச்சு. அந்த புத்தக கண்காட்சி 20 நாட்களில் வந்து நடந்த மொத்த வியாபாரம் வந்து 20 கோடி தான். ஆனால் இங்கே 3 நாட்களில் வந்து 728 கோடி ரூபா நடந்திருக்கு. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மார்ஜின் வித்தியாசம் இருக்குன்னு. இந்த சமூகம், தமிழ் சமூகம் வந்து எப்படி வந்து அறிவை நோக்கி போகிறாங்களா, இல்லாட்டா மது பிரியர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்களா? இதை ஊக்கப்படுத்த வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்குன்னா அரசுகிட்ட இருக்குது. அவங்க வந்து புத்தகத்தை படிக்கணுமா, இல்லை பாட்டிலை திறக்கணுமா, அவங்க வந்து எதை செய்யணுங்கிறத வந்து அரசு தான் முடிவு பண்ணணும். ஆனால் அரசு வந்து எதை செய்ய ஊக்கப்படுத்துறாங்க, எதை செய்ய ஊக்கப்படுத்தலை அப்படின்னு சொல்லி நம்ம இந்த விஷயத்தின் மூலம் வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். இரண்டாவது அஞ்சலன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில தலைவரான செல்வ பிறந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேகா விஜய் அவர்கள் எங்க கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும், அதுதான் அவரோட கொள்கைக்கும் பொருந்தும் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. நம்ம எதற்காண்டி வந்து அவர் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்துத்துவ சக்தியை அகற்றுவதற்கு வேண்டும் என்றால் முடிவு செய்து விட்டால், நீங்கள் இந்துத்துவ சக்தியை அகற்ற முடிவு செய்து விட்டால் காங்கிரஸ் ஆகிய எங்கள் கூட வந்து நீங்கள் கூட்டணி வச்சுக்கோங்க, எங்களோட இந்திய கூட்டணிக்கு வந்து நீங்கள் இணைஞ்சிருங்க, நாங்கள் திமுக எல்லாருமே இருக்கிறோம், எங்க கூட வாங்க, இந்துத்துவாக்கு எதிரான சக்தியை வந்து நம்ம கட்டமைப்போம், ஒரு சேர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஐயாட்ட வந்து ஒன்னே ஒன்று தான் கேட்கணும், பிஜேபி அப்படிங்கிற காவி அணிந்த இந்து காங்கிரஸ்காரங்க வந்து கதர் சட்டை போட்ட இந்துக்கள் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஹார்ட் இந்தா இருப்பாங்க, நீங்கள் சாஃப்ட் இந்தா இருப்பீங்க. அவங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவீங்க. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். ராமர் கோயில் கெட்டுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தது அவங்கன்னா கூட நின்று பக்கபலமாக நின்னது யாரு? அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற திமுக அரசு வந்து ராமர் கோயில் கெட்டுறப்ப சொன்னாங்க, உச்சநீதிமன்றம் வந்து என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக சார்பில் சொன்னாங்க. ஏன் வந்து இஸ்லாமியர்களுக்கான நீதியை வந்து வாங்கி கொடுக்கல, அரசு வந்து தவறிடுச்சுன்னு ஏன் கேட்கலன்னா, இவங்களும் இந்துத்துவா தான். இவங்க யாரு? 90% இந்துக்கள் உள்ள கட்சி திமுக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எங்க இந்துத்துவா ஒழிக்க போறீங்க? இந்துத்துவா ஒழிக்க முடியுமா உங்களால? தாவேகா கட்சி வந்து நிறைய பேர் வந்து கூட்டணி கூப்பிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அந்த அளவுக்கு வந்து அந்த கட்சி வந்து ஒரு மிக வலிமையான கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையிலேயே நமக்கு தெரிஞ்ச அது வலிமையான கட்சின்னு இன்னும் ஓட் பேங்க் வந்து நிரூபிக்கல. இருந்தாலும் கூட சில கட்சிகள்லாம் வந்து கூட்டணிக்கு அழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து வருகின்ற 20ஆம் தேதி வந்து பரந்தூர் செல்ல இருக்காரு. அந்த பகுதியில் வந்து பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்றதுனால அந்த பகுதியில் போராடக்கூடிய மக்களை சந்திச்சு உங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்கறதுக்காக முறையா களத்துல போய் சந்திக்க போறாருங்க தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள். அவர் வந்து வருங்கால அரசியல்
அரசியலாச்சும் வந்து முன்னெடுத்து நிறைய மக்களுக்கான அரசியலை செய்வாரா அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்பு. ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் வந்து வீட்லயே வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காருங்க, ஹோம் அரசியல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இனிமே வரக்கூடிய காலங்களாச்சும் அவர் மக்களுக்கான களப்பணியை செய்வாரா அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. வருகின்ற இடைத்தேர்தல் கூட அவர் போட்டியில்லைன்னு சொல்றாங்க. 2026 தான் முறையா களமிறங்க போறாரு. பார்க்கலாங்க விஜய் அவர்களுடைய வருகை எப்படி இருக்குன்னு. விஜய் அவர்கள்ட்ட வந்து நம்ம ஒரே ஒரு டைலாக் கூட முடிச்சுக்கணும். அண்ணா இவனை மட்டும் சேர்த்துக்கிறான மாதிரி, ஆனா இந்த காங்கிரஸ் மட்டும் சேர்த்துக்கிறான நீ. அடுத்த அஞ்சல் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு காவல்துறை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஒரு மாணவிக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. அவங்க வந்து போக்சோ வழக்கில் வந்து அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. நம்ம கரூர் மாவட்டம் மகளிர் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறையில வந்து வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி வேலை பார்க்குற நபர் வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்துறாரு. அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயது கூட பூர்த்தி ஆகலைங்க. அந்த பெண்ணை பாலியல் தொந்தரவு கொடுத்து அவங்க வந்து பலாத்காரம் பண்ணிருக்காரு. அது குறித்து அந்த பெண் வந்து புகார் அளித்த காரணத்தினால கரூர் மாவட்டம் அந்த மகளிர் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதன் காரணத்தினால அவர் போக்சோ வழக்கில் வந்து கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி இவர் பார்த்தீங்கன்னா அதே கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா உதவி காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய வந்து ஏற்கனவே வந்து அடிச்சு அதனால வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஏற்கனவே இவர் மீது ஒரு வழக்கம் தொடரப்பட்டிருக்குங்க. அதை தொடர்ந்து இப்போ 2வது வழக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதே மாதிரி ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய ஒரு காவல்துறை அதிகாரியே ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்றாருன்னா அப்ப யார் தாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு தருவது? இந்த ஆட்சியாளர்கள் மேலும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த காவல்துறை இப்படி பண்ணா இந்த காவல்துறை மேலே எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? இதே மாதிரி வந்து நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. காவல்துறை அதிகாரிகளே பெண்களை எத்தனை இடங்கள்ல வந்து பாலியல் வன்புணர்வு செய்யறாங்க, பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ரோட்டோரமா இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து அவங்களே வந்து எவ்வளவு வந்து துன்புறுத்தல நம்ம பார்க்க முடியுது. இது போன்ற செயலெல்லாம் காவல்துறை ஈடுபடாம பெண்களுக்கான பாதுகாப்பா காவல்துறையா நீங்க இருந்தீங்கன்னா உண்மையிலேயே உங்க மேல நம்பிக்கை இருக்கும். ஏற்கனவே உங்க மேல நம்பிக்கை வந்து பாதி குறைஞ்சிருச்சு தான் மக்கள் மத்தியில. தயவு செஞ்சு இனிமே வந்து பெண்களுக்கு வந்து காவல்துறையை பார்த்தா வந்து ஒரு மரியாதை வரணும். ஐயோ காவல்துறை அதிகாரி நமக்கு வந்து உண்மையிலேயே பாதுகாப்பு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை வர அளவுக்கு காவல்துறை அதிகாரி தயவு செஞ்சு இருங்க. அதே மாதிரி வந்து 2 வாரங்களுக்கு முன்னாடி வந்து காவலர் வந்து கஞ்சா விற்றாரு, காவலர் வந்து போதைப் பொருள் வித்தாரு, காவலர் வந்து மெத்தேன் வித்தாரு அப்படின்னு சொல்லி பல வழக்குகள் வந்து காவல்துறையினை சார்ந்த நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்படி இருக்கும்போது காவல்துறையில் உள்ள காவலர்களே வந்து அதிகமான குற்றங்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் தலைமையில் இருக்கிற காவல்துறையினர் வந்து சரியா வந்து செயல்படுறாங்களா இல்லையா, அவங்க வந்து சரியான வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஐயா கண்காணிச்சு உரிய நடவடிக்கை எடுத்து அந்த துறையை வந்து சீரும் சிறப்பாக வந்து செய்யணும். ஏற்கனவே வந்து ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகரான காவல்துறை தமிழ்நாடு காவல்துறைன்னு சொல்லுவாங்க. அந்த பேருக்கு வந்து களங்கம் விளைவிக்காம காவல்துறை வந்து சரியா செயல்பட்டா தமிழ்நாடு வந்து இன்னும் சீரும் சிறப்புமா இருக்கும். அடுத்த அஞ்சலன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் இருக்கக்கூடிய RN ரவி அவர்கள் திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு திருவள்ளுவர் வந்து காவி சாய உடை அணிந்து அவருக்கு வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்திருக்காருங்க. ஆமா, RSS ரவி சாரி RN ரவி அவர்கள். ஏன்னா நான் ஏன் RSS ரவின்னு சொல்லி ஏமால் எதுவும் போட்டுறாங்க. நம்மளுடைய உடன்பிறப்புகள் வந்து அவர் அப்படித்தான் செல்லமா கூப்பிடுறாங்க RSS ரவி என்று. அவர் எப்படி கூப்பிடுறாங்கன்னு தெரியல. நம்மளுடைய ஆளுநர் RN ரவி அவர்கள் வந்து திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்து அவருக்கு வந்து மரியாதை செலுத்தியிருக்காரு. அதாவது திருவள்ளுவர் வந்து இதுவரைக்கும் எந்த சமயத்தை சார்ந்தவர், எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு குறிப்பு வரை கிடைக்கல. இதுவரைக்கும் தமிழ் மொழியில வந்து 1330 குறளை வந்து ஏற்றிருக்காரு. இதற்கு மேற்பட்ட குறள்களை ஏற்றிருக்கலாம். நம்ம கிடைச்சது 1330 குறள்கள் கிடைச்சிருக்கு. இந்த குறள்கள் அனைத்துமே வந்து உலக பொதுமுறை, உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களையும் நேசிக்கிற மாதிரியான குறள் தான் இருக்கு. ஒரு மனிதன் வந்து எப்படி வாழணும், ஒரு மனிதன் வந்து இப்படி வாழக்கூடாது, எப்படிலாம் வாழலாம், இந்த இவங்கள மாதிரி வாழலாம் கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா வந்து சொல்லுவார் திருவள்ளுவர். அந்த மாதிரி யார் எப்படி இருக்கணும், எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறின்னு சொல்லி அப்பே பகுத்தறி பேசின திருவள்ளுவருக்கு வந்து காவி சாயம் பூசிருக்காங்க. தொடர்ந்து வந்து இதுதான் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்துட்டு இருக்கு. பிஜேபி சார்ல எதாவது போட்டாங்கன்னா அவருக்கு வந்து காவி உடைய போடுவாங்க. அதுக்கப்புறம் ஆளுநர் ரவி அவர்களே இப்போ வந்து இப்படி பண்ணியிருக்காரு. தொடர்ந்து வந்து பிஜேபியும் இந்துத்துவ சக்திகளும் வந்து யார் வந்து ஒரு முதன்மையான சக்தியா இருக்கிறா, யாரை வந்து தமிழர்கள் வந்து பின்பற்றுறாங்க, வள்ளலாரா இருக்கட்டும், வைகுண்டரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து திருவள்ளுவரா இருக்கட்டும், கபிலரா இருக்கட்டும், கம்பரா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே வந்து காவி நிறத்தில் ஒரு சாயத்தை பூசி அவங்களை வந்து தனக்குள்ள ஆக்கிடுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட யாருமே கிடையாது. இவங்களுக்கு தமிழர்களுக்கு இவ்வளவு பெருமை இருக்குது, இவ்வளவு பெருமைக்குரிய நபர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கோல்வாக்கர் இருக்காரு, அதுக்கப்புறம் சாவர்கர் இருக்காரு, காந்தியை சுட்டு கொன்ற கோட்ஸே இருக்காரு. ஆனால் நம்மளுக்கெல்லாம் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் ஆட்டையை போடுறது அவங்களோட முதல் வேலை. ஆமாம், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், இந்த மாதிரி நிறைய முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து ஜாதி அடையாளத்தை வந்து பார்க்கப்படுதுங்க. அதே மாதிரி காமராஜர் கூட எடுத்தீங்கன்னா அவருமே ஒரு ஜாதி அடையாளத்தை தான் பார்க்கப்படுறாங்க சில பேரால. இப்படி இருக்கும்போது திருவள்ளுவருக்கும் காவி சாயம் பூசுறாருன்னா ஐயா RN ரவி அவர்களே நீங்க எந்த மாதிரி உண்மையிலேயே கேட்டகரியில் இருக்கீங்க உண்மையிலேயே தெரியலங்க ஐயா. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க, அம்பேத்கர் அவர்களாக இருக்கட்டும், முத்துராமலிங்க தேவர் அவர்களாக இருக்கட்டும், காமராஜர் அவர்களாகட்டும், இவங்க எல்லாமே வந்து எல்லாருக்குமான தலைவராக இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சாதியினராக வந்து அடையாளப்படுத்த படுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப திருவள்ளுவருக்கு நீங்க காவி நேர ஆடையை பூத்துறீங்கன்னா நீங்க எந்த மாதிரி அரசியல் ஐயா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய வேலை அவர் ஆளுநருங்க, அரசியல் எங்க அவர் அரசியல் தாங்க பண்றாரு. நான் சொல்ல தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர், தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்லிருக்காரு, நம்ம என்னங்க அரசியல் செய்யறோம், ஆளுநர் ரவி தான் அரசியலே செய்யறாரு அப்படின்னு. அதே மாதிரி தான் நீங்க அரசியல் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. இது உங்க வேலை கிடையாதுங்க. திருவள்ளுவர் வந்து அவர் வந்து மோஸ்ட்லி வந்து வெள்ளை நேரத்துல தான் ஆடை போட்டுருப்பாரு. காவி நேரத்தில் ஆடை போடுறது உண்மையிலேயே ரொம்ப எங்க சார்பா நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இதை வன்மையா அடுத்த டைம்லாம் நீங்க செய்யக்கூடாது. உங்களை
உங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் அவங்க மனு கொடுக்குறாங்க, அதை கொண்டு போய் நீங்கள் மத்திய அரசு கொடுங்க, அதுதான் உங்களுடைய வேலை. அதுக்காக தான் உங்களை வச்சிருக்காங்க ஆளுநரா. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டீங்க ஐயா ஆளுநர் RN ரவி அவர்களே, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அந்த வேலை அப்படின்ட்டு நாங்கள்ல மற்றவங்களாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி கூடுதலாக வந்து நம்ம சங்கிகள்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து உருள ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய துறவிகள் எல்லாருமே காவி உடை தான் அணிந்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்க காவி தான் அவங்களுடைய நிறமாக இருந்துன்னு சொல்லுவாங்க. தமிழர்களுடைய துறவிகள், அதாவது துறவிகள் நீங்கள் சொல்கிற துறவிகள் கிடையாது, தமிழர்களோட இறைவியலை பேசின எல்லாருமே வெண்மை உடை தான் அணிஞ்சிருந்தாங்க. ஐயா வள்ளலாராக இருக்கட்டும், ஐயா வள்ளுவராக இருக்கட்டும், எல்லாருமே வெண்மை என்பது தூய்மையை குறிக்கிறது, எல்லாற்றையும் கடந்தவர்கள் வந்து வெண்மை அணிவாங்கன்னு சொல்லி வள்ளலார் தன்னுடைய திருவருட்பால சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது காவி உடை அணிஞ்சு நீங்கள் வந்து அவங்களை அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்கீங்க. அடுத்த அஞ்சல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆளுநர் அவர்கள் பற்றி தான். என்ன பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கெடு விதிச்சிருக்காங்க. என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஆளுநர் RN ரவி அவர்கள் தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து துணைவேந்தர் வந்து நியமிக்காமல் இருக்காரு. அதனால வர புதன்கிழமைக்குள்ள அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து துணைவேந்தர் நியமிச்சே ஆகணுங்க. இதற்கு அவர் மட்டும் கிடையாது, தமிழ் அரசு பொறுப்பேற்று தான் ஆகணும். அப்படி இந்த வந்து பொறுப்பேற்று இவங்க வந்து துணைவேந்தர் நியமிக்கலைன்னா கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் வந்து பாலியல் துன்புறுக்கு வந்து ஆளாகி அவங்க வந்து பெண் வந்து அந்த புகார் கொடுத்து நடவடிக்கைலாம் இன்னமும் முழுசாக எடுக்காம நிறைய வந்து போராட்டம் நடக்குது நம்ம பார்க்க முடியுதுங்க. அப்படிலாம் இருக்கும்போது இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து RN ரவி அவர்கள் தான். அப்படி என்ன சொல்றேன் நான் சொல்லுங்க, அவர் துணைவேந்தர் நியமிக்காததுனால தான் இந்த பிரச்சனையே. அப்படி நியமிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா அங்க CCTV கேமராலாம் வந்து சரியா பொருத்தப்பட்டிருக்கும், அது சரியான கண்காணிப்புல இருந்திருக்கும். அது செய்யாததுனால தான் இந்த வந்து பாதிப்பே இந்த பெண்ணுக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு நிறைய வந்து பேசப்பட்டதுங்க. அதை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வந்து இந்த கேள்வி எழுப்பியிருந்து மிகப்பெரிய அளவு வந்து பேச போற மாதிரி இருக்குங்க. ஆளுநர் ரவி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் வந்து இவ்வளவு காட்டமான கேள்வி ஏன் எழுப்பியிருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு கெடுவை ஏன் விடுவிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடம் எடுத்துட்டா பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அனைத்து நிகழ்வுக்கும் வந்து பொறுப்பு வந்து அதோட தலைமை ஆசிரியர் தான். ஒரு கல்லூரின்னு எடுத்துட்டா அது அனைத்துக்குமான காரணம், அப்புறம் அங்கே நடக்கிற பிரச்சனை, அங்கே இருக்கிற குறைபாடுகளை நிறைவு செய்ய வேண்டிய எல்லா பொறுப்பும் வந்து முதல்வர் அவருக்கு, அதாவது கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு தான் இருக்கும். ஒரு பல்கலைக்கழகம் எடுத்துட்டா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற துணைவேந்தர் தான் இருப்பார். ஏன்னா வேந்தர் வந்து ஆளுநர் தான் இருப்பார். ஆளுநர் வந்து அனைத்து மாநிலத்தில் உள்ள எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தராக இருப்பார். அது மட்டும் பல வேலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பல வேலைகள் இருக்கும் அவங்களுக்கு. அப்படி இருக்கிறனால அவங்க வந்து இந்த பொறுப்பெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு துணைவேந்தரை வந்து நியமிப்பாங்க. அப்படி வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு இன்னும் துணைவேந்தர் நியமிக்கப்படலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற பல பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் கிடையாது. அங்கே இருக்கிற ரிஜிஸ்டர் மட்டும்தான் வந்து பொறுப்பில் இருக்கிறாங்க. துணைவேந்தருக்கு அடுத்த பொறுப்பில் இருக்க ரிஜிஸ்டர் தான் அனைத்து பொறுப்பையும் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கூடுதலாக பணிசுமை இருக்கு. அதனால வந்து இந்த குறைபாடுகள்லாம் சரி செய்யாமல் இருக்கு. உடனடியாக வந்து நீங்கள் துணைவேந்தரை நியமிக்கணும். அண்ணா பல்கலைக்கழக விவாதத்துக்கும் ரிஜிஸ்டர் வந்து அதிகமான பணிசுமை இருந்தனால என்னால் அது பார்க்க முடியலன்னு சொல்லி அவர் கைவிரிச்சிட்டாரு. ஒருவேளை துணைவேந்தர் அந்த இடத்துல இருந்தால் இந்த பிரச்சனைலாம் நடந்திருக்காரு, அனைத்தையும் வந்து அவர் பார்த்து சரி பண்ணியிருப்பாங்க, எந்தெந்த இடத்துல எந்தெந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்குமே வந்து துணைவேந்தர்கள் நியமிக்காத காரணத்தால் மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனை அங்கே நடந்துச்சு. உடனே ஆளுநர் அவர்கள் வந்து துணைவேந்தரை நியமிச்சே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. பணியிடம் காலியாக தான் இருக்கு. பணியிடத்துக்கு தேவையான பொறுப்பாளர்கள், அதாவது தகுதியுள்ளவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த வேலையை செய்ய வேண்டியவங்க தான் வெட்டியாக இருக்கிறாங்க. அடுத்த அஞ்சல், இறுதி அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 300 கோடி மதிப்பில் சொத்து, சித்தராமையா அவர்களுடைய சொத்தை வந்து அமலாக்கத்துறை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, கர்நாடகாவோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய சித்தராமையா அவர்களுடைய அசையா சொத்துக்களான ஒரு 300 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் வந்து அமலாக்கத்துறை வந்து ரைடு பண்ணி அதை வந்து முடக்கியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தன்னுடைய மனைவி பார்வதி அவர்களுடைய சொத்தை வந்து முதல்ல அரசாங்கத்தை கொஞ்சம் கொடுத்துருக்காராம். அதாவது ஒரு கட்டிடம் கட்டுறது மாதிரி கொடுத்துருக்காருங்களாம். அந்த சொத்தினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 3 ஏக்கருங்க, 3,24,000 மதிப்புன்னு சொல்றாங்க. இவர் வந்து தன்னுடைய மனைவி பார்வதி அவர்கள் வந்து அவங்களுடைய பேர்ல இருந்த 3 ஏக்கர் சொத்தை வந்து தாரை வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காருங்க. அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 3,24,000 சொல்லப்படுதுங்க. அதற்கு காரணமா ஒரு 14 இடங்கள் கிட்டத்தட்ட 56 கோடி மதிப்புள்ள புறம்போக்கு நிலத்தை வந்து இவர் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதன் காரணமா இவர் வந்து 300 கோடி சொத்தை வந்து முடக்கிருக்காங்க அமலாக்கத்துறைங்க. இவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு 3 லட்ச ரூபா இருந்தாங்க, இடம் வச்சுக்கோங்கப்பா, நீங்க வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் கட்டிக்கோங்கன்னு கொடுத்துட்டு சைடு கேப்ல ஒரு 56 கோடி ரூபாய் சொத்தை வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆட்டையை போட்டாரு அப்படின்னு சொல்லி அவரோட அசையா சொத்துக்கு 300 கோடி வந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க. நீங்க பாருங்க, இவர் கொடுத்தது வந்து 3 லட்சம், ஆட்டையை போட்டது 56 கோடி, இவங்க எடுத்தது 300 கோடி. எவ்வளவு டிஃபரெண்ட் பார்த்துக்கோங்க. முதலமைச்சர் அவர்கள் வந்து இப்படி செஞ்சாரு, இதனால தான் நாங்கள் பறிமுதல் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே அவர் மேலே வந்து பல ஊழல் வழக்குகள் வந்து சித்தராமையா அவர்கள் மேலே வந்து இருக்கு. மீண்டும் வந்து அமலாக்கத்துறை வந்து 300 கோடி வந்து இப்போ பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து ஐயா வந்து பிஜேபி பக்கம் கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறதுனால ஐயா வந்து தப்பிச்சிருவாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கப்படலாம். ஐயா தப்பிக்கிறாரா தப்பிக்கலையா, இல்லை 300 கோடி சொத்து 600 கோடி ஆகுதா, இல்லை 56 கோடி சொத்தை வந்து ஐயா எடுக்கவே இல்லைங்க, கிணறு காணாமல் போனவே நாங்கள் கனவு கண்டோங்கன்னு சொல்லி அமலாக்கத்துறை விட்டுட்டு போறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ